வெல்கம் டு யுவன் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஷோ தட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட், வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பார்ப்போம். ரைட், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். எப்போவுமே நம்ம ப்ரூவ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் ஆல்ஃபாக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 1/det ஆஃப் அந்த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா. அப்போ 1/f ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ரைட், அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்போ டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கிடணும், அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டு ரிமைனிங் நம்பர்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம 2x2 டிட்டர்மினன்ட்டில் எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த சம்மில் நான் உங்களுக்கு டேரெக்டாக சொல்லியிருக்கேன். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? காஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு மைனர் யாருங்க நம்மளுக்கு 1 0 0 ஆல்ஃபா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. அப்போ ஒன்லி காஸ் ஆல்ஃபா மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் இங்கே நமக்கு செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அதனால நம்ம அதை விட்டுறலாம். தேர்டு நம்பர் என்ன? சைன் ஆல்ஃபா தேர்டு நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு. அப்போ சைன் ஆல்ஃபாங்கிற நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா அதனுடைய மைனர் யார்? 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 0 இன்ட்டு 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1னா மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு மைனஸ் யூஸ் பண்ணியிருப்போங்கிறனால ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவாக மாறிடும். ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபானா வெறும் சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அப்போ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ரைட், ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கில் ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதே ஃபார்மெட்டில் இங்கே நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கிடச்சாச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்ன? அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு, எப்போவுமே நம்ம அட்ஜாயிண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த நம்பர் பிளேஸ் சைன் ப்ளஸ் அவருடைய மைனர், இந்த ரெண்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதே மாடலில் இங்கேயும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு அவருடைய மைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 காஸ் ஆல்ஃபா. ஒவ்வொரு நம்பருக்கும் எப்போவுமே நம்ம மைனர் எப்படி எடுக்கணும்? அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிடுறோம். ரைட், அதே மாடலில் செகண்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அதே மாடலில் தேர்டு நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு அந்த நம்பருக்கான மைனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. இதே மாடலில் ஒவ்வொரு நம்பருக்கும் சைனையும் அதனுடைய மைனரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பருக்கான சைன் மைனஸ் அவருடைய மைனர் என்ன? 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி ஃபோர்த் நம்பருக்கான செகண்ட் ரோவில் செகண்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு அவருடைய மைனர் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ரைட், அதே ரோவில் லாஸ்ட் நம்பருக்கான சைன் மைனஸ் அதனுடைய மைனர் யார்? காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் மைனர் எடுக்கும்போதும் அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலமையும் ரோவையும் கரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாடலில் லாஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ்ஸு அவருடைய மைனர் யார்? 0 சைன் ஆல்ஃபா 1 0. அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் நம்பருக்கான சைன் மைனஸ் அவருக்கான மைனர் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 0. அண்ட் லாஸ்ட் நம்பருக்கான சைன் ப்ளஸ் அவருக்கான மைனர் காஸ் ஆல்ஃபா 0 0 1. எப்போவுமே நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸுக்கு கண்டுபிடிக்கும் போது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அவரை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதனால் பவரில் கண்டிப்பாக டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுவோம். ரைட், அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிம்பிளிஃபை. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? ஒவ்வொரு டிட்டர்மினண்ட்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ்
0 இன்ட்டு 0 0. அப்போ ஒன்லி என்ன கிடைக்கும் காஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி செகண்ட் டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 தான். அதே மாதிரி சைன் ஆல்ஃபா 0வையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அதனால டோட்டலாக செகண்ட் வேல்யூ 0. அதே மாடலில் தேர்ட் டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 இன்ட்டு 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1னா மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். நமக்கு டிட்டர்மினண்ட்டுக்கு செகண்ட் ஸ்டெப்புக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நமக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவாக மாறிடும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் மைனஸ் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபாவும் 0 தான். அதனால் டோட்டல் வேல்யூ 0. அண்டு நெக்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சைன் மைனஸ் நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம மைனஸை யூஸ் பண்ணிட்டு தான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினண்ட்டுக்கு சைன் மைனஸ் பட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டயகனலும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 செகண்ட் டயகனல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். அதனால் டோட்டலாகவும் 0. அண்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டிட்டர்மினண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா அதனால் மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிட்டர்மினண்ட்டுக்கான சைன் மைனஸ் பட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 மைனஸ் 0ங்கிறனால டோட்டலாக 0வாக மாறிடும். அண்ட் லாஸ்ட் டிட்டர்மினண்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 அதனால் ஒன்லி காஸ் ஆல்ஃபாங்கிற மட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவையும் கரெக்டாக நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியராக எல்லா வேல்யூஸும் கரெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும், கடைசியாக ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். அண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிம்பிளிஃபை கரெக்டாக பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ரைட், அடுத்த நெக்ஸ்ட் வேல்யூ எல்லாமே அப்படியே இருக்கட்டும். 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா எல்லா வேல்யூஸும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பட்டு செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் நம்பருக்கு மட்டும் நமக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வேல்யூ என்ன 1ன்னு தெரியும். அதனால் அந்த 1 மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபார் லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிக்கோங்க, செகண்ட் ரோ செகண்ட் காலம் மாற்றிக்கோங்க, அண்ட் தேர்ட் ரோக்கு தேர்ட் காலமாக மாற்றிக்கிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா வேல்யூ 1ன்னு கிடச்சிச்சு. அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. அப்போ 1/1 வேல்யூ என்ன கிடைக்கும் 1. அப்போ 1 இன்ட்டு 1 மேட்ரிக்ஸ் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா அதே மேட்ரிக்ஸ் தான். அப்போ காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருந்தாங்க, எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன, ஒவ்வொரு வேல்யூவிலையும் ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் ஆல்ஃபா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள், அதில் ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் ஆல்ஃபா யூஸ் பண்ணுறோம். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 அதே மாதிரி மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அண்ட் 0 காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரிக்கில் படிச்சிருக்கோம். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் ப்ளஸ் காஸ் தீட்டா. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டாக்கு ஈக்குவல். இந்த ஃபார்மெட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. அதே மாடலில் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆல்ஃபா. இதே மாடலில் செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. தேர்ட் ரோவில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால அது ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவாக மாறிடும். அதே மாதிரி லாஸ்ட்டில் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாவாக மாறிடும். இதுதான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஃப்ரம் 1 அதே காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா தான். அதே மாதிரி ஃப்ரம் 2லையும் அதே காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரோவையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். therefore ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபாக்கு இன்வர்ஸும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடச்சாச்சு. அதனால் இந்த சம்மை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.